गुनाहों पे हूँ शर्मिंदा, इलाही दरगुजर कर दे। नहमदुहु व नुसल्ली व नुसल्लिम अला रसूलिहिल करीम व अला आलिहि व अस्हाबिहि अजमाईन, अम्मा बाद। फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। या अय्युहल्लज़ीना आमनू इत्तक़ुल्लाह वल तंजुर नफ्सुम मा क़द्दमत लिग़दिन वत्तक़ुल्लाह इन्नल्लाहा ख़बीरुम बिमा तअमलून। सुब्हान रब्बिका रब्बिल इज़्ज़ति अम्मा यसिफ़ून व सलामुन अलल मुरसलीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मद व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक वसल्लिम। दुनिया में जितने मुसलमान रहते हैं ये सब नेकी की ज़िंदगी और अच्छी ज़िंदगी गुजारना चाहते हैं, लेकिन न चाहते हुए भी हम बुरी ज़िंदगी गुजारते हैं। बिस्मिल्लाहिर्रहमानिर्रहीम। வேறு சொல்கிறாங்க, துனியாவில் எத்தனை முஸ்லீம்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க, எல்லாருமே நல்ல ஒரு அழகான வாழ்க்கை வாழணும் என்று தான் ஆசைப்படுறாங்க. ஆனால் விரும்பாமலே நல்லம் இல்லாத சில மாறுபாடுகள் உள்ள வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நிலைமை உண்டாகிருக்குது. उसकी वजह यह है कि आज हमारी सोच ख़राब हो गई है। इंसान के आमाल, इंसान अपनी सोच के मुताबिक मेहनत करता है। जिस चीज़ की उसे सोच हो, जिस चीज़ की उसको फ़िक्र हो, उसी के लिए वो मेहनत और कोशिश करता है। அதன் அடிப்படையான காரணம் என்னென்னா, எங்களோட யோசனை, எங்களோட சிந்தனை அதில் பிழை வந்தது, அது பிழைச்சி போனது தான். ஏன்னா பொதுவாக மனிதன் அந்த யோசனை எதில் இருக்குதோ, சிந்தனை எந்த பக்கம் சாஞ்சிருக்குதோ அதுக்கு தான் முயற்சி செய்வான், அதுக்கு தான் சிரமப்படுவான். आमाल बाद में ख़राब होते हैं, पहले सोच ख़राब होती है। செயல்கள் கெட்டு போகிறது பிறகு தான், முதல் யோசனை கெட்டு போகும், அது பிறகு தான் செயல்கள் கெட்டு போகும். आज हमारी सोच ये बन गई है कि मेरी दुनिया अच्छी हो, मेरा घर अच्छा हो, मेरे पास अच्छी गाड़ी हो, मेरे पास बहुत सारा माल हो, और जो मेरे जी में आए वो सब हो जाए। இன்றைக்கு எங்கிட்ட யோசனை எப்படி ஆயிட்டுண்டா, இந்த வாழ்க்கை நல்லா இருக்கணும் என்ற தலைப்பில் நல்ல ஊடு, நல்ல வாகனம், இதெல்லாம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் மனசில் ஆசையாக வருதோ அதெல்லாம் நடக்கணும், இப்படி எங்கிட்ட யோசனை ஆகிட்டு. जो मेरे जी में आए वो मुझे मिल जाया करे, ये एक आम तौर पर सोच बन गई है। எது மனசில் ஆசையாக இருக்குதோ அது நமக்கு கிடைக்கணும், அது நடக்கணும். இந்த பொதுவாக இது எல்லாண்ட யோசனையாகவும் ஆகியிருக்கிறது. ये बंदे की सोच नहीं, ये खुदाई सोच है। ஆசைப்படுறதெல்லாம் நடக்கணும் என்றது ஒரு அடிமையுடைய சிந்தனை அல்ல, இது எஜமான் இறைவன் அவன் யோசனை தானே தவிர அடிமையோட யோசனை இது இல்லை. जो चाहे और हो जाए ये तो अल्लाह की शान है। எதை ஆசைப்படுறோம் அது நடக்கணும் என்றது அது அல்லாஹ்ட தன்மை, இது அடியார்கள்ட தன்மை இல்லை. बंदे की ये शान नहीं है। बंदे की शान क्या है? बंदे की शान ये है कि उसका अल्लाह उसे जिस हाल में रखे ये उस हाल में राजी रहे। அடிமையுடைய உண்மையான அடிமைத்தனம் எப்படி கொண்டுண்டா, அல்லாஹ் அவனை எந்த நிலைமையில வச்சிருக்கிறானோ அதை பொருந்தியவராக அவர் வாழ பழகிறது தான் அடிமைத்தனம். अलैहिस्सलाम का इरशाद है, जो आदमी सुबह और शाम 3 दफ़ा ये दुआ मांगे, रज़ीतु बिल्लाहि रब्बन व बिल इस्लाम दीनन व बि मुहम्मदिन सल्लल्लाहु अलैहि वसल्लम रसूलन नबिय्या, जो ये सुबह शाम 3 दफ़ा पढ़ेगा अल्लाह ताला क़यामत के दिन उसको राज़ी करेंगे। அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை, இந்த வார்த்தையை ரதீது பில்லாஹி ரப்பா வ பில் இஸ்லாம் தீனா பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலன் வ நபிய்யா, இந்த வார்த்தையை காலையில மாலையில 3 தடவை யார் ஓதுவாங்களோ கியாமத்துடைய நாள் அல்லாஹ் அந்த மனுஷனை திருப்திப்படுத்துவாங்க. अंबिया अलैहिमुस्सलाम सबसे पहले सोच को ठीक करते हैं।
நபிமார்களோட முயற்சி முதலாவது மனிதர்களோட யோசனையை சரியாக்கினாங்க. जहाँ आप तशरीफ़ लाए उस इलाके के लोगों की पहले सोच कुछ और थी। अल्लाह के नबी के तशरीफ़ लाने के बाद सोच उनकी तब्दील हो गई। ஒவ்வொரு நபிமார்களும் அவங்க அனுப்பப்படுற அந்த பகுதிகளில் அவங்க வாரத்துக்கு முன்னால அந்த மக்களோட சிந்தனை அது வேற பக்கம் இருந்துச்சு. அவங்க வந்து அவங்களோட உழைப்புக்கு பிறகு அந்த சிந்தனை அது திரும்பிச்சு, அது சரியாகிச்சு. पहले उनकी सोच भी यही थी कि पैसा हो, मान हो, दौलत हो, शोहरत हो, औरत हो, ये उनकी सोच थी। ஆரம்பத்துல அவங்களோட சிந்தனையும் இப்படிதான் இருந்துச்சு. சல்லி இருக்கணும், பணம் இருக்கணும், ஊர் இருக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும், நல்ல பெண்கள், இப்படிதான் அவங்களோட யோசனையும் இருந்துச்சு ஆரம்பத்துல. लेकिन नबी करीम सल्लल्लाहु अलैहि वसल्लम ने मेहनत करके उनकी तरबियत की और उनकी सोच को तब्दील किया। அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உழைப்பு செஞ்சு முயற்சி செஞ்சு அவர்களோட அந்த யோசனையை சமைச்சாங்க, அதை சீராக்கினாங்க. एक औरत हमारे नबी के पास आई, कहने लगी या रसूलल्लाह मुझे दौरे पड़ते हैं, मैं बेहोश हो जाती हूँ और फिर मैं कपड़े भी उतार देती हूँ, आप मेरे लिए सेहत की दुआ फरमाएं। ஒரு பொம்பளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து தன்னுடைய அந்த வலிப்பு வார நோயை மரப்பாடு செஞ்சாங்க. யார் ரசூல் அப்படி எனக்கு உண்டாகுது, நான் கீழே விழுந்து உணர்வில்லாம் போறேன், இந்த ஆடைகளும் விலகுது, எனக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. आप अलैहिस्सलाम ने फरमाया कहो तो सेहत की दुआ कर दूँ, कहो तो जन्नत की दुआ कर दूँ। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொன்னீங்கன்னா உங்களோட ஆரோக்கியத்துக்கு துவா செய்வேன் அல்லது உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க துவா செய்வேன், ரெண்டுல எது வேணும்? क्या आप दोनों दुआएं नहीं कर सकते थे? ரெண்டு துவாவும் செய்யறதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுமா எல்லாரும் கேட்கிறாங்க. எழுந்தாங்க, कर सकते थे, लेकिन उम्मत की तरबियत की कि उम्मत की ये सोच खत्म हो जाए कि बस मेरी दुनिया ऐसी हो। நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ரெண்டு துவாவும் செய்யலுமா இருந்துச்சு. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு என்ன தர்பிய செஞ்சாங்கண்டா, நான் ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும் என்ற அந்த யோசனையே இல்லாமாக்கினாங்க உம்மத்துல இருந்து. दुनिया में हर हाल में रहना आ जाए, உலகத்திலே எல்லா நிலைமையிலையும் வாழ்றது வரணும், அதை பொருத்தி கொண்டு வரணும் என்றது. फिक्र हो तो इस बात की हो कि अल्लाह राजी हो जाए। வெறுமனே யோசனை எப்படி கொண்டுட்டா அல்லாஹ் பொருத்தி கொள்ளணும், அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும் என்ற யோசனைக்கு. चुनाचे आप सल्लल्लाहु अलैहि वसल्लम से उस औरत ने कहा, हुजूर आप सेहत को छोड़ें, आप मेरे लिए जन्नत की दुआ कर दें। இப்ப முடிவாக அந்த பொம்பளை சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க இந்த ஆரோக்கியத்துக்கு துவா செய்யறது வேணாம், நீங்க சொர்க்கம் கிடைக்கிறதுக்குள்ள துவாவை கேளுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. आप अलैहिस्सलाम ने उसके लिए जन्नत की दुआ कर दी। ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பொம்பளைக்கு சொர்க்கம் கிடைக்க துவா செஞ்சாங்க. आपके पास आपकी सबसे प्यारी बेटी हजरत फातिमा आई और कहा या रसूलल्लाह हमारे घर में कई दिन से खाने के लिए कुछ नहीं है, आपके पास कुछ हो तो दे दे। அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பாசமான மகள் ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஒரு நாள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் எங்க வீட்டுல மிச்ச நாளா சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள்கிட்ட என்ன சரி இருந்தா எனக்கு தந்து அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டாங்க. और हज़रत फातिमा ने यूं पूछा, या रसूलल्लाह फरिश्ते तो ला इलाहा इल्लल्लाह, सुभान अल्लाह, अल्लाह अकबर, अल्हम्दुलिल्लाह पढ़ते हैं तो उनकी भूख खत्म हो जाती है, हम क्या खाएं, हमारे पास तो है ही नहीं कुछ। ஃபாத்திமா ரலியல்லாஹு இதையும் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் மலக்குமார்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ் சொல்லி அவனோட பசி இல்லாம போகுது, எனக்கு ஒன்றும் இல்லையே எங்கட பசி இல்லாம ஆக்கிறதுக்கு. जिसकी बेटी की शादी हो चुकी है वो अपने दिल पे हाथ रख के सोचे कि अगर उसकी बेटी जिसकी शादी हो चुकी है वो अपने बाप से कई दिन की भूख की शिकायत लेकर आए और रोटी मांगने आए तो उस बाप के दिल का क्या हाल होगा। ஹதரத் சொல்றாங்க, இந்த சபையில யாருடைய மகளோட கல்யாணம் நடந்திருக்குதோ அவங்க உங்களோட மனசுல கை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களோட கல்யாணம் முடிச்ச மகள் உங்கள்கிட்ட வந்து பல நாளுடைய பசிய பட்டினிய மரப்பாடு செஞ்சா, எனக்கு என்ன சரி தின்றதுக்கு தாங்கன்னு கேட்டு வந்தா உங்களோட மனம் அந்த நேரம் என்ன நிலப்பாட்டில் இருக்கும்னு நீங்க கொஞ்சம் யோசிங்கன்னு சொல்லி அதில் சொல்றாங்க. आप अलैहिस्सलाम ने हज़रत फातिमा की सारी बात सुनी और फिर फरमाया कि बेटी तेरे बाप के घर में 1 महीने से चूल्हा नहीं जला। ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவோட பேச்சை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மகளே உன்னோட வாப்பாவுடைய வீட்டில 1 மாசமாக அடுப்பு எரியவே இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. फिर फरमाया
अभी मुझे किसी ने हदिये में बकरियां भेजी हैं, अभी मुझे किसी ने हदिये में बकरियां भेजी हैं, कहो तो 5 बकरियां दे दूं, कहो तो 5 वो कलिमात सिखा दूं जो हज़रत जिब्रील ने मुझे सिखाए हैं। அல்லாஹ் இந்த நிலைமையை கேட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகள் சொன்னாங்க, மகள் சரி இப்போ எனக்கு ஒரு ஆள் அன்பளிப்பாக சில ஆடுகள் அனுப்பிக்கிறார், நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு 5 ஆடுகள் அன்பளிப்பாக தாரேன், அல்லது நீங்க விரும்பினா ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு படிச்சு தந்த 5 வார்த்தைகள் இருக்குது அதை படிச்சுட்டார், எது வேணும்? क्या आप दोनों नहीं दे सकते थे? ஹஜ்ரத் கேட்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் கொடுக்க இயலுமா இயலாவா? இயலுதானே। लेकिन आपने तरबियत की और उम्मत को तालीम दी कि दुनिया गुजर जाएगी, फिक्र करो आखिरत की। ஆனா ஏழுமா இருந்தும் கொடுக்காம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பியா செஞ்சாங்க, இந்த உலகம் இது கழிஞ்சு போறது முடிஞ்சு போறது, யோசிங்க ஆகிரத்தை மிச்சமாக வைக்கிறது பத்தி। चुनाचे हज़रत फ़ातिमा भी आखिर अल्लाह के नबी की तरबियत याफ्ता थी, वो फरमाने लगी कि अब्बू आप मुझे वो 5 कलिमात सिखा दें, बकरियां रहने दें। அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட தர்பியத் பெற்ற பொம்பளை, அதனால அவங்க சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு நீங்க அந்த 5 கலிமா படிச்சு தாங்க, அந்த ஆடு வானா அப்படி சொல்லி சொன்னாங்க। आपने फरमाया कहो या अव्वलल अव्वलीन व या आखिरुल आखिरीन व या ज़ल क़ुव्वतिल मतीन व या राहिमल मसाकीन व या अरहमर राहिमीन। ये 5 कलिमात हज़रत फ़ातिमा ने सीखे और खुशी खुशी वापस चली गई। இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படிச்சு கொடுத்தாங்க, யா அவ்வலல் அவ்வலீன் வ யா ஆகிரல் ஆகிரீன் வ யா ஸல் குவ்வத்தில் மதீன் யா ரஹீமல் மசாகீன் யா அர்ஹமர் ராஹிமீன்। இந்த 5 வார்த்தைகளை சொல்லி கொடுத்தாங்க। ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா 5 வார்த்தைகளை படிச்சு ரொம்ப சந்தோஷமாக திரும்பி போனாங்க। ये सोच की तरबियत हो रही है, சிந்தனையை மாத்திரத்துக்குள்ள தர்பியத்தின் இக்கு நடக்குது। चुनाचे हज़रत फ़ातिमा जब घर पहुंची तो हज़रत अली इंतज़ार में थे कि अभी रोटी आएगी, कुछ आएगा। जब हज़रत अली ने देखा कि हाथ खाली है तो हज़रत अली ने हज़रत फ़ातिमा से पूछा क्या हुआ? कहने लगी मैं लेने तो दुनिया गई थी, लेकिन मैं आखिरत लेके आ गई हूँ। ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அந்த 5 வார்த்தையை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வரான், அலி ரலியல்லாஹு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க, என்ன சரி வரும் என்று சொல்லி பார்த்தா ஃபாத்திமா தான் வந்தாங்க, வெறுங்கையோட வந்தீங்க, என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க, சொன்னாங்க நான் துனியா எடுக்க போனேன் ஆனா ஆகிரத் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க। हज़रत अली भी तरबियत याफ्ता थे, वो फरमाने लगे फ़ातिमा आज तेरी ज़िंदगी का सबसे बेहतरीन दिन है कि तू छोटी चीज़ लेने गई थी, बड़ी चीज़ लेके आई है। ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தர்பியத் பெற்ற மனுஷன், அதனால அவங்க சொன்னாங்க, ஃபாத்திமா இன்றைய நாள் உங்களோட வாழ்க்கையில ரொம்ப சிறந்த ஒரு நாள், சின்ன சாமான் எடுக்க போனீங்க ஆனா பெரிய ஒன்று எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னாங்க। तो आमाल तब ठीक होंगे जब सोच ठीक होगी। கண்ணியமானவர்களே, எப்ப சிந்தனை சீராகுமோ அப்பதான் அமல்களும் சீராகும்। हम अपनी सोच को ठीक नहीं करते, बयान सुनते हैं, जज्बा बनता है, आमाल करते हैं, फिर छूट जाते हैं, इसलिए कि सोच सही नहीं है। எங்களோட சிந்தனையை சீராக்கிறத பத்தி நாங்க ஃபிகர் பண்ணல, முயற்சி செய்யல, அதனால பயான் கேட்கிறோம், ஒரு ஜோஷ் வந்து வருது, கொஞ்சம் அமல் செய்யறோம், இதனால அதை விட்டு போட்டுக்கிறோம்। सबसे पहले हमें अपना रुख ठीक करना होगा कि हम चाहते क्या हैं। கண்ணியமானவர்களே, முதலாவது எங்களோட திசையை சரியாக்கும், நாங்க எதை நாடுறோம், எதை இலக்கா வச்சுக்கிறோம், எது எங்களோட குறிக்கோள் என்ன, முதல் அதை சரியாக்கும்। अगर हम इस दुनिया को बनाना चाहते हैं तो हमारे आमाल कभी ठीक नहीं होंगे। எங்களோட துனியாவை சரியா அமைக்கணும் என்ற நாட்டத்துல ஓடுறோமா, ஒரு நாளும் எங்களோட அமல்கள் சரியாக அமையாது। अगर हम अल्लाह को राज़ी करना चाहते हैं, आखिरत को बनाना चाहते हैं, फिर हमारे आमाल ठीक होना आसान है। நாங்க எங்களோட நாட்டத்தை யோசனைய ஆகிரத்தை சமைக்கிறதாக, அல்லாஹ்வை திருப்திப்படுத்துறதா ஆக்குவோம்டா, அப்ப எங்களோட அமல்கள் சீராக அமைய ஆரம்பிச்சு। अल्लाह ताला कुरान मजीद में अपने बंदों की शिकायत करते हैं, जैसे कोई बेटा अपने बाप की खिदमत न करे तो बाप शिकायत करता है, और खाविंद अपने बीवी से मोहब्बत न करे, बीवी शिकायत करती है कि मुझे टाइम ही नहीं देता, मुझे पूछता ही नहीं है। अल्लाह ताला कुरान मजीद में अपने बंदों की शिकायत करते हैं। அதில் சொல்லாம எப்படி ஒரு வாப்பா அந்த
பிள்ளைகளை பத்தி முறைப்பாடு செய்யற, ஒரு மனைவி கணவனை பத்தி முறைப்பாடு செய்யற, அவன் செய்ய வேண்டியது செய்யறாங்கல்ல, நேரம் தராங்கல்ல, பணிவிட செய்யறாங்கல்ல, இது மாதிரி அல்லாஹ் அவனுடைய அடியார்களை பத்தியும் முறைப்பாடு செய்யற துணில குர்ஆன்ல பேசியிருக்கிறான். अल्लाह ताला फरमाते हैं बल तुसिरूनल हयातद दुनिया वल आखिरतु खैरुन व अबका इन्न हादा लफिस सुहुफिल ऊला सुहुफ इब्राहीम व मूसा। अल्लाह ताला फरमाते हैं मैं इतना तुम्हें समझाता हूँ कि दुनिया बेकार है, बेकीमत है, मुख्तसर है, तुम फिर भी उसी के पीछे पड़े रहते हो। அது இந்த ஆயத்தை ஓதி சொல்றாங்க, அல்லாஹ் சொல்ல வரான், என்னுடைய அடியார்களை உங்களுக்கு நான் எவ்வளவு விளங்கப்படுத்துறேன், இந்த உலகம் அது ஒன்றும் இல்லை, அது பிரயோஜனம் இல்லாதது, அது அழிஞ்சு போறது, அது பொறுமதி இல்லாதது, கொஞ்ச காலத்துக்கு உள்ளது. ஆனா அவ்வளவு சொல்லி நீங்க இந்த ஆகிரத்தை விட அந்த துனியாவை தான் முற்படுத்துறீங்க, அதுக்கு பின்னாடி தான் ஓடி திரியுறீங்க. और एक जगह फरमाते हैं इन्ना हाउलाइ युहिब्बूनल आजिला व यदरून वराअहुम यौमन सकीला। इनको तो बस ये चाहिए, इनको आखिरत की कोई फिक्र नहीं है। ஏமா இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லியிருக்கான், இவர்கள் வெறுமனே இந்த உலகத்தை தான் முகப்பத் வைக்கிறாங்க, நாடுறாங்க, அதை தவிர வேறொன்றுமே இவங்களுக்கு தேவை இல்லாம மாதிரி வாழ்றாங்க. वयदरून वराअहुम यौमन सकीला, ऐसा भारी दिन आने वाला है उसको उन्होंने पीछे डाला हुआ है। ரொம்ப பாரமான சிரமமான மறுமை நாள் அது வர இருக்குது, ஆனா அதை தூக்கி பின்னுக்கு வச்சு கொண்டு இதுக்கு பின்னுக்கு ஓடி கொண்டிருக்கிறான். अल्लाह ताला ने कुरान पाक के अंदर हमारी सोच को तब्दील किया है। அல்லாஹ் பரிசுத்தமான அவனோட குர்ஆன்ல எங்களோட சிந்தனைய மாத்திரத்துக்குள்ள வழி செஞ்சிருக்கான். आप कुरान में गौर कीजिए, अल्लाह ताला ने आखिरत को कितना बयान किया है। நீங்க குர்ஆன்ல சிந்தனை செலுத்தி பாருங்க, குர்ஆன்ல அல்லாஹ் ஆகிரத்தை எவ்வளவு பேசியிருக்கிறான், आखिरत से कितना डराया है। ஆகிரத்தை சொல்லி அல்லாஹ் எவ்வளவு அச்சமூட்டி இருக்கிறான் என்று பாருங்க. या अय्युहन्नासु तक़ू रब्बकुम इन्न ज़लज़लतस साअति शैउन अज़ीम यौम तरौनहा तज़हलु कुल्लु मुर्दिअतिन अम्मा अर्ज़अत व तज़अु कुल्लु ज़ाति हम्लिन हम्लहा व तरन्नास सुकारा व मा हुम बिसुकारा वलाकिन्न अज़ाबल्लाहि शदीद। குர்ஆனுடைய இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க, ஓ மக்களே நீங்க அந்த மறுமையுடைய நாளை பயப்படுங்க, கியாமத் நாளுடைய அந்த அமளி துமளிகள் இருக்குது, அதனுடைய பயங்கரம் ரொம்ப கடினமானது. எப்படின்றால் ஒரு கர்ப்பிணி தன்னை கற்பத்தை இழந்துடுவாள், பால் கூட்டின பொம்பளை பால் குடிச்சு கொண்டிருக்கிற புள்ளைய மறந்துடுவாள், மக்கள் எல்லாம் அப்படியே நிலை குலைந்து அப்படியே போதையை பிடிச்சாக்கள் மாதிரி தடுமாறி கொண்டிருப்பாங்க. ஆனா அவர்களுக்கு எந்த போதையும் இல்லை. அல்லாஹ்வுடைய தண்டனையுடைய அந்த பயம், அந்த நிகழ்வு அவர்கள் எல்லாம் அப்படி ஆக்கி இருக்கும். இப்படியெல்லாம் சொல்லி அல்லாஹ் மறுமை நாள் எங்களுக்கு பயமுறுத்தாற்றான். فكيف تتقون إن كفرتم يوما يجعل الولدان شيبا السماء منفطر به كان وعده مفعولا। அடுத்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க, இந்த நாளை நீங்க எப்படியே பயப்படாம கேளும், எப்படியான நாள், அந்த சின்ன பிள்ளைகளை கூட முதுமை அடைய வச்சிடும், அவர்களை நரைக்க வச்சிடும், அப்படியான நாள். जब कोई बेटा पढ़ने न जाता हो और उसका बाप उसको समझा समझा के थक जाता हो, तो फिर वो बेजार आके कहता है मुझे समझ नहीं आती तुम बड़े होके क्या करोगे। அதெல்லாம் ஒரு வாப்பா அவரோட பிள்ளைக்கு அவர் படிக்க போறாரு இல்லை, ஒன்றும் செய்யாரா இல்லை, விளங்கப்படுத்துவார். விளங்கப்படுத்தி அந்த பிள்ளை விளங்காம அது மாதிரி இருந்து ஒரு சடைவடைஞ்சு கலைப்படைஞ்ச ஒரு வார்த்தை சொல்லுவாரு, எனக்கு என்ன விளங்குதுல, நீ பெருசாய் என்ன செய்ய போறாயின்னு சொல்லி. तुम भीख मांगोगे बड़े होके फिर பெருசாகி பிச்சைத்தா தெரிய போறாயின்னு சொல்லி வாப்பா கேட்பார். इसी तरह अल्लाह फरमाते हैं फकैफ तत्तकून इन कफरतुम यौमन यजअलुल विल्दान शैबा। अगर तुमने दुनिया में सही जिंदगी न गुजारी तो तुम क़यामत के दिन क्या करोगे, जिस दिन बच्चे भी बूढ़े हो जाएंगे खौफ की वजह से। அது மாதிரி தான் இந்த ஆயத்துடைய துணி அமைஞ்சிக்குதுன்னு சொல்றாங்க. நீங்க உலகத்துல மறுமை நாளை பத்தி பயப்படாமலேயே துனியால வாழ்ந்து ஏமாந்துட்டீங்கடா, அந்த மறுமை நாள்ல என்ன செய்ய போவீங்க, என்ன செய்வீங்க, அது சின்ன பிள்ளைய கூட நரைக்க வச்சிருமே அந்த நாளுடைய பயம். आवाज जारी है। तुम क्या करोगे उस दिन जिस दिन बच्चे भी बूढ़े हो जाएंगे और उस दिन के खौफ की वजह से आसमान फट जाएगा।
அந்த நாளை பத்தி சின்ன பிள்ளைகள் அவங்கள நிறைச்சிடுவாங்க. அந்த நாட்டை பயங்கரம் வானமே அது இடிஞ்சு போய்த்திரு. इसलिए अगर हम अपनी ज़ात को, अपने घर को, अपने मुआशरे को, अपनी औलाद को, अपनी औरतों, मर्दों, जवानों, बूढ़ों को, सबको अगर हम सच अच्छे अमाल पे लाना चाहते हैं, अगर हम उनको दीन पे लाना चाहते हैं, उनका जहन बनाएं कि दुनिया चंद रोज़ा है, असल ज़िंदगी आखिरत की है। எனவே கண்ணியமானவர்களே, எங்களோட குடும்பத்தை, எங்களோட ஊட, எங்களோட சமூகத்தை, எங்களோட உள்ளவர்களை, ஆண்களை, பெண்களை, வாலிபர்களை, வயசாளிகளை எல்லாரையும் சரியான தீன்ல கொண்டு வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம்டா அதுக்குள்ள அடிப்படையான வழி அவனோட சிந்தனையை சீராக்குறது தான். एक बच्चे ने डॉक्टर बनना तय ही नहीं किया, आप रोजाना कहते हैं पढ़ो पढ़ो पढ़ो, वो कैसे पढ़ेगा? ஒரு புள்ள அவன் முதல் யோசிச்சு அவன யோசனையில முடிவாக ஆக்கல்ல நான் ஒரு டாக்டர் ஆகணும் என்று அப்படி அவன் முடிவெடுக்காத வரையில எந்த நாளும் படி படி படின்னு நாங்க சொல்லி என்ன நடக்க போகுது? हमने आखिरत को बनाने का फैसला नहीं किया तो हम अल्लाह की कैसे मानेंगे? அப்ப அதான் சொன்னாங்க, நாங்க இந்த ஆகிரத்தை சமைக்கணும் என்று இன்னும் முடிவே எடுக்கல, ஒரு எப்படி நாங்க அல்லாஹ்க்கு வழிபட போறோம்? हमारे मर्दों ने, हमारी औरतों ने, हमारे जवानों ने, हमारे बूढ़ों ने, सब ने इस दुनिया को बनाने की ठानी हुई है, इसलिए लगे हुए हैं सारे। எங்களோட பிள்ளைகள், எங்களோட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயசாளிகள் எல்லாருமே இந்த துனியாவை நல்லா வைக்கணும் என்ற முடிவுல இருக்கிறாங்க. அதனாலதான் அதுக்கு பின்னுக்கு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. और बगैर तरगीब के लगे हुए हैं। யாருமே அவங்களுக்கு அதுல தர்கீப் பண்ணவும் இல்லை, அவங்கள ஆசார்வப்படுத்தவும் இல்லை, ஆனா ஒட்டாய்க்கிறாங்க. कोई मुलाजमत करने, कोई दुकान पे जाने की तरगीब देता है? யார் சரி தொழில் செய்யறதுக்கு, கடைக்கு போறதுக்கு தர்கீப் பண்ணி கொண்டிருக்காங்களா? जिन बच्चे बच्चियों ने डॉक्टर बनने का फैसला किया हुआ है, क्या उनको कॉलेज जाने की कोई तरगीब देता है? யாரு டாக்டர் ஆகணும் என்று முடிவெடுத்திருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளை நீங்க படிக்க போங்க ஆசார்வப்படுத்துறதுக்கு தேவைக்கா? हमने जन्नत की तरफ जाने का, अल्लाह की तरफ जाने का भी फैसला नहीं किया। அதனால கண்ணியமான இன்றைக்கு நாங்க சொர்க்கத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் போறதுக்கு இந்த முடிவே எடுக்கல. अल्लाह ताला फरमाते हैं फ़अैन तज़हबून, तुम कहाँ जा रहे हो? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க எங்க போறீங்க? अपना रुख ठीक करो। நீங்க போற பாதையோட இலக்க சரியாக்குங்க. वस्समाअ बनैनाहा बिअैदिन व इन्ना लमूसिऊन वल-अर्द फरशनाहा फनिअमल माहिदून वमिन कुल्लि शैइन खलक़ना ज़ौजैन लअल्लकुम तज़क्करून फफ़िर्रू इलल्लाह इन्नी लकुम मिन्हु नज़ीरुम मुबीन। अल्लाह फरमाते हैं, तुम क्या दुनिया की दौड़ लगाते फिरते हो? जिस दुनिया को तुमने छोड़ के जाना है उसके लिए तुम भागे भागे फिरते हो, तुम अल्लाह की तरफ क्यों नहीं दौड़ते? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு வான பூமி படிச்ச கதையை சொல்லிட்டு அதுல கதைகளுக்கு சொல்றாங்க, இந்த எந்த துனியாவை நீங்க எல்லாம் ஒரு நாளைக்கு விட்டுட்டு போக இருக்குதோ, அதை அப்படியே வச்சுட்டு நீங்க போக இருக்குதோ, அந்த துனியாவின் பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறீங்களே, அந்த பரிசுத்தமான அல்லாஹ்ட பக்கம் நீங்க ஏன் வாரீங்கள்? அதையே நீங்க முயற்சி செய்றீங்க. इसलिए आप तमाम मर्दों से, औरतों से दरख्वास्त है, अपनी ज़ात से फैसला करें कि मुझे दुनिया नहीं, मुझे अल्लाह चाहिए। அதனால இன்னைக்குள்ள ஆண்கள், பெண்கள் எல்லாத்தையும் அதுல சொல்ல நான் ரொம்ப வினயமா வேண்டிக் கொள்றது, நீங்க முதல் நாங்க முடிவெடுப்போம், எனக்கு துனியா வேணாம், எனக்கு அல்லாஹ் வேணும் என்று முடிவெடுப்போம். मुझे आखिरत संवारनी है, என் ஆகிரத்தை சமைக்கணும் என்று முடிவெடுப்போம். मुझे जन्नत चाहिए। எனக்கு சொர்க்கம் வேணும் என்று முடிவெடுப்போம். जब आप ये फैसला करेंगे तो आपके लिए कदम उठाना आसान हो जाएगा। எப்ப இந்த முடிவை எடுப்போமோ அப்ப அதுக்காக முயற்சி செய்யறது, அதுக்குன்னு எங்கட கால் எடுத்து வைக்கிறது லேசாகும் எங்களுக்கு. अगर दुनिया में लगे तो भी आखिरत बनाने के लिए लगे। இந்த முடிவுக்கு பிறகு நான் துனியால ஈடுபட்டாலும் அதுவும் இந்த ஆகிரத்தை சமைக்கிற நியத்துல தான் ஈடுபடுவோம். दुकानदार दुकान पर पेट पालने के लिए न जाए, दुकानदार दुकान पर अल्लाह के हुक्म पूरे करने के लिए जाए। கடையில உள்ளாக்கள் கடைக்கு தன்னை வைத்த நிறைக்கிற நியத்துல போவானாம், அல்லாஹ்ட கட்டளையை நிறைவேற்றுற நியத்துல போவார். मुलाजिम मुलाजमत पर पेट पालने के लिए न जाए, मुलाजिम मुलाजमत पर अल्लाह पाक के अहकाम पूरे करने के लिए जाए। கூலி வேலை செய்யற தொழில் செய்யற அவட வேலைக்கா அவட வைத்த நிறைக்க போவானாம், அல்லாஹ்ட கட்டளையை நிறைவேற்றுற நியத்துல போ. मुसलमान की तिजारत दुनिया नहीं है, मुसलमान की तिजारत अगर आखिरत के लिए है तो वो भी दीन है। ஒரு முஸ்லிமுடைய தொழில் அது துனியா இல்ல, அது ஆகிரத்தை சமைக்கிற நியத்துல வருமெண்டா அதுவும் அவன் தீன் தான். ये सोच हर एक की बनानी है।
இந்த யோசனை ஒவ்வொரு ஆளுக்கும் வரணும். ये माएं अपने बच्चों की ये सोच बनाएं कि बेटा दुनिया खेल तमाशा है, दुनिया चंद रोजा और आरजी है, हमें आखिरत बनानी है। ஒவ்வொரு தாயும் தன் பிள்ளைக்கே இந்த யோசனை உண்டாக்குங்க. மகன் புள்ள, இந்த உலகம் இது அழிஞ்சு போறது, நிரந்தரம் இல்லாதது, கொஞ்ச நாளைக்குள்ளது, எங்க ஆகரத்தை நாங்க சமைச்சு கொள்ளணும் என்ற அந்த யோசனையை பிள்ளைகளுக்கு உண்டாக்கும். हमारे नबी ने दुनिया नहीं बनाई, अपनी आखिरत बनाई। எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் துனியாவை சமைக்க பாடுபடல, தன் ஆகரத்தை சமைச்சான். सलाम चटाई पे लेटे हुए थे, हजरत बोरिए पर लेटे हुए थे। हजरत उमर आपसे मिलने आए तो देखा अल्लाह के नबी के घर में नजर डाली, आप बोरिए पे लेटे हुए और आपकी पीठ पे निशान पड़ गए हैं और आपका सारा घर खाली है, कोई बर्तन नहीं और कोई चारपाई नहीं और कोई फर्नीचर नहीं, सारा घर खाली पड़ा हुआ है। एक मुट्ठी जौ वो दीवार के पास पड़े हुए हैं और एक जानवर की खाल पड़ी हुई है। हज़रत उमर फरमाते जब मैंने अल्लाह के नबी के घर का ये हाल देखा और आपको बोरिए पे लेटा हुआ और आपकी पीठ में निशान देखे तो मेरी आंखों से आंसू बह पड़े। हज़रत उमर रज़ियल्लाहु ஒரு நாள் அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க வந்திருந்தாங்க. அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பனை ஓலை, ஈச்ச ஓலை பாயில படுத்திருந்தாங்க. அந்த பாயுடைய அடையாளங்கள் அந்த முபாரக்கான உடம்புல பதிஞ்சிருந்துச்சு. கூட்டை அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பாக்குறாங்க, பாத்திரமா தலப்பாடமா ஒன்றுமே இல்லை, வெறுமனையோ தோல் திருத்தி அப்புறம் கொஞ்சம் வெண்ணியோ இப்படி 2 சாமான் மட்டும்தான் வீட்டுக்கு இருக்குது, வேற ஒன்றுமே வீட்டுல இல்லை. இந்த நிலைமையை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கண்ணில கண்ணீர் வந்துட்டு सलाम ने फरमाया उमर क्यों रो रहे हो आप? இப்ப நபி ஸல்லல்லாஹு கேட்கிறான், உமர் ஏன் அழுவுறீங்கன்னு கேட்டான். या रसूल अल्लाह आपका हाल देख के रो रहा हूँ कि आप अल्लाह के हबीब हैं और आपके पास बिछाने के लिए बिस्तर भी नहीं है, खाने के लिए कोई साजो सामान नहीं है। या रसूल अल्लाह உங்களோட நிலைமையை பார்த்து அழுவுறேன். நீங்க அல்லாஹ்வுடைய நேசர், அல்லாஹ்வுடைய ஹபீப், நீங்க உங்களுக்கு விரிக்கிறதுக்கு ஒரு விரிப்பு கூட இல்லையே, தின்றதுக்காச்சும் சாமான் ஒன்றும் வீட்டுல இல்லையே, இந்த நிலைமை தான் என்ன அள வச்சுச்சேன்னு சொன்னான். आपने फरमाया उमर क्या तुम्हें अभी तक ये बात समझ में नहीं आई? கேட்டாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமர் இன்னும் நீங்க இந்த விஷயத்தை விளங்கலையான்னு சொல்லி கேட்டாங்க. अल्लाह ने अपने दुश्मनों को सारी नेमतें दुनिया में दे दी हैं और हमारे लिए अल्लाह ने आखिरत में संभाल के रखी हैं। கேட்டாங்க, உமர் உங்களுக்கு இன்னும் இது விளங்கலையா? அல்லாஹ் அவனோட விரோதிகள் எதிரிகளுக்கு அவ்வளவு பாக்கியங்களை உலகத்துல கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு அல்லாஹ் ஆகிரத்துல சேர்த்து வச்சிருக்கிறான், அவ்வளவு தேவைதான். मिसाल से बात समझ में आती है। உதாரணம் சொல்லி ஒரு விஷயத்தை விளங்கப்படுத்தினா விளங்கும் தெளிவா. एक वालिद ने अपने बच्चों के लिए बहुत सारा फ्रूट ले लिया, 2 शापर भरकर। छोटा बेटा भी उसके साथ था। ஒரு வாப்பா தன்னை பிள்ளைகளுக்கு நிறைய பழங்கள் 2 சொப்பின் ஃபுல்லா வாங்கிக்கிறார். இப்ப கூடவே அவரோட சின்ன கடைசி பிள்ளையும் இருக்குது. और घर जाने लगे। இப்ப வீட்டுக்கு வரார் வாங்கி கொண்டு. रास्ते में एक फकीर मिला। வழியில ஒரு ஏழை ஒரு மனுஷனை சந்திக்கிறாங்க. फकीर ने कहा मैं गरीब हूँ, मुझे भी कुछ दो। அவரை கேட்கிறாரு, எனக்கு என்ன சரி தாங்க, எனக்கு ஒன்றும் இல்லாத ஆள் நான். उसने शापर में से एक केला निकाल के उसको दे दिया। இப்ப அது அவரு அந்த சொப்பின்ல இருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து அந்த பக்கீருக்கு கொடுக்கிறார். ये छोटा बच्चा रोने लगा। அந்த சின்ன புள்ள அழ ஆரம்பிக்குது. இப்ப कहने लगा फकीर को देते हैं, बेटे को नहीं देते। இப்ப அந்த சின்ன புள்ள சொல்லுது, பக்கீர் கேட்கிறான் கொடுக்குறீங்க, புள்ள நான் எனக்கு ஒண்ணு தாரீங்க இல்லையேன்னு சொல்லி. का बेटा फकीर को तो रास्ता चलते हुए एक केला दिया है, तुम्हारे लिए तो ये दोनों शापर लिए, घर में चल के खिलाऊंगा। இப்ப புள்ளைக்கு வாப்பா என்ன சொன்னா, மகனே அந்த பக்கீர் அவன் கேட்கிறான், எனக்கு ரோட்ல நிப்பாட்டி கொடுக்குறேன், அதனால ஒன்று கொடுக்குறேன், உன்னை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு இந்த 2 சொப்பின் ஃபுல்லா உள்ளது உனக்கு தான் வாங்கிக்கிறேன்னு சொல்லி வாப்பா சொன்னார். हम सारे उस एक केले के तालिब हैं। நாங்க எல்லாரும் அந்த ஒரு வாழைப்பழம் இல்லைன்னு கவலைப்பட்டு அழுகுறாங்க. और वो जो 2 शापर अल्लाह ने रखे हुए हैं उसके हम तालिब नहीं। அல்லாஹ் அந்த 2 சொப்பின் நிறைய வச்சிக்கிறானே, அதை நாங்க தேடல. इन्ना हाउलाई युहिब्बूनल आजिला, ये लोग नकद चाहते हैं, नकद। அல்லாஹ் குர்ஆன்ல இத பலிச்சு சொல்றான், இவர்கள் இப்ப உடனே கிடைக்கிறத ஆசைப்படுறாங்க, இப்ப வேணும். इस मिसाल के बाद ये आयत समझ में आ गई। இந்த உதாரணத்தை சொல்லி விளங்கின இந்த ஆயத்தை இப்ப விளங்கி சொல்லி கேட்கிறான். फकीर को नकद मिल गया था, அந்த பக்கீருக்கு உடனே கிடைச்சிச்சு இப்ப ரோட்ல, मगर वो एक केला था। ஆனா கிடைச்சது ஒன்று தான் கிடைச்சு, ஒரு வாழைப்பழம் தான் கிடைச்சு. और वो मोहब्बत में नहीं मिला, वो फकीर था इसलिए रहम खा के दे दिया उसको। அது அந்த பாசம் வச்சு கொடுத்தது இல்ல பக்கீர், அதனால கொஞ்சம் இறக்கப்பட்டு சும்மா கொடுத்தது. इन्ना हाउलाई युहिब्बूनल आजिला
وَيَذَرُونَ وَرَاءَهُمْ يَوْمًا ثَقِيلًا. इनको बस नक़द चाहिए, चाहे थोड़ा ही हो. அல்லாஹ் இவங்களை பழிச்சு சொல்றான், இவர்களுக்கு இப்ப இங்க இந்த வாழ்க்கையில வேணும், அது கொஞ்சமா இருந்தாலும் சரி, உறவுள்ள வாழ்க்கையை பத்தி யோசனை இல்லை. इसलिए हम सब तय करें कि हमें आखिरत चाहिए. அதனால நாங்க எல்லாரும் ஒரு முடிவு எடுப்போம், இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு ஆகிரத்துல வேணும் என்று சொல்லி. ये अपनी औरतों का, अपने बच्चों का जहन बनाए. இதுல சொன்ன இங்கனக்குள்ள பெண்கள் இதை தந்த பிள்ளைகளோட யோசனையாக ஆக்க முயற்சி செய்யும். अगर औरतों का ये जहन नहीं बना तो ये औरतें मर्दों को गुमराह करेंगी. பெண்களுக்கு இந்த யோசனை வர இல்லண்டா, பெண்களோட யோசனை இதுவாக மாற இல்லண்டா, இவர்கள் தன்னுடைய ஆண்களை வழிகெடுப்பாங்க. और अगर बच्चों का जहन नहीं बना तो ये बच्चे बागी होंगे और कहेंगे हमारे माँ बाप ने हमारे लिए कुछ किया नहीं. இந்த புள்ளோட யோசனைய மாத்த இல்லண்டா, அந்த புள்ள வரம்பு மீறி தலகீழா போய் அவன் சொல்லுவான், இந்த உம்மா அப்ப எனக்கு அநியாயம் செஞ்சு எனக்கு ஒன்றும் தரலன்னு சொல்லி செல்ல ஆரம்பிப்பான். हज़रत उमर बिन अब्दुल अजीज रहमतुल्लाह अलैह कि जब इंतकाल का वक्त आया तो उनको जहर दिया गया था, लेटे हुए थे. तो मोहम्मद बिन मसलमा उनका कज़न है, वो आया और कहने लगा, उमर तुम इतने बड़े बादशाह रहे लेकिन तुमने बच्चों के लिए तो कुछ भी नहीं किया. ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட வஃபாத்துடைய நேரம் அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்டு இருந்துச்சு, சாஞ்சிருந்தாங்க படுத்து வருத்தத்துல. இப்ப அவங்களோட குடும்பத்திலிருந்து முகமது பின் மஸ்லமா அவங்க வந்து சொன்னாங்க, உமர் நீங்க நல்ல மனுஷன், பெரிய ஆட்சியாளர், நல்லா எல்லாம் செஞ்சீங்க, ஆனா உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க ஒன்னும் சேர்த்து வைக்கலையே. तुमने बच्चों के लिए कुछ नहीं किया और तुम जो माल छोड़ के जा रहे हो उसमें से एक बच्चे को 2 रुपए मिलेंगे. சொன்னாங்க அவங்க, நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்யலையே, நீங்க விட்டுட்டு போற பணமீக்கு அதை பிரிச்சா உங்களோட ஒரு பிள்ளைக்கு 2 ரூபா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. मैं तुम्हें एक भारी रकम दे देता हूँ, ये अपने बच्चों में तकसीम करो. இப்போ அவர் சொன்னாரு, நான் கொஞ்சம் ஒரு பெரிய தொகை உங்களுக்கு தாரேன், நீங்க அதை ஒன்றும் செய்யாம உங்களோட பிள்ளைகளுக்கு பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லி சொன்னாரு. हज़रत उमर बिन अब्दुल अजीज ने फरमाया, जो माल तुम्हारे पास है ये औरों का चूसा हुआ खून है, ये वापस करो. உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருக்கு சொன்னாங்க, உங்கள்கிட்ட உள்ள காசுக்கு இந்த அடுத்தாக்கள்கிட்ட இருந்து பறிச்செடுத்த ரத்தம் அது அவனோட கையில கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ये सरकारी माल है, ये कर्जा है, ये वापस करो जिसका हक है. சொன்னா இது அரச பணம், இது கடன், இது ஒவ்வொரு ஆக்களும் போய் சேர வேண்டிய ஹக்கு, அது யாரு போய் சேரணுமோ அவனோட கையில கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. मेरे बच्चों को तुम्हारे माल की जरूरत नहीं है. என்னோட பிள்ளைகளுக்கு உங்களோட காசுல தேவை கிடையாதுன்னு சொல்லி சொன்னாங்க. फिर फरमाने लगे, ये बात तुम कह रहे हो या मेरे बच्चे कह रहे हैं? கேட்டாங்க, நீங்க வந்து பேசுனீங்களே ஒன்றும் வாப்பா செய்யலண்டு, இது உங்களோட பேச்சா இல்ல என்ன பிள்ளைகளோட பேச்சான்னு சொல்லி கேட்டாங்க. कह लगे, नहीं मैं कह रहा हूँ, कुछ लोग कह रहे हैं. சொன்னது நான் சொல்றது வேற, வெளியில ஒன்றா டாக்கள் சொல்றாங்க, உங்களோட பிள்ளைகள் ஒன்றும் அப்படி பேசல. फरमाया, मेरे बच्चों को जमा करो. இப்ப என்ன பிள்ளைகளை ஒன்று சேருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. जब बच्चे जमा हो गए तो फरमाने लगे, मुझे उठाओ. பிள்ளைகளை ஒன்று சேர்த்தான். இப்ப சொன்னாங்க, என்னை எழுப்பாட்டி உட்கார வைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. फिर फरमाने लगे, मेरे बच्चों मैंने हलाल तुमसे छुपाया नहीं और हराम तुम्हें खिलाया नहीं. உட்கார்ந்து சொன்னாங்க, என்னுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு நான் ஹலால உங்களுக்கு தந்திருக்கிறேன், ஹலால உங்களுக்கு நான் மறைக்கல்ல, அது மாதிரி ஹராம் உங்களுக்கு நான் தின்ன தரவும் இல்லை. अगर मैं तुम्हें सरकारी खजाने का माल खिलाता तो तुम तो मजे करते, लेकिन तुम्हारा बाप जहन्नम में जाता और तुम्हारा बाप जहन्नम बर्दाश्त नहीं कर सकता. சொன்னா, உங்களுக்கு நான் அரச பணத்துல இருந்து உங்களுக்கு தந்திருந்தா நீங்க சந்தோஷமா இருந்திருப்பீங்க, ஆனா உங்களோட வாப்பா நரகம் போக வேண்டி வரும், எனக்கு நரகத்தை சகிச்சு கொள்ளலாம் தாங்கலாதுன்னு சொல்லி சொன்னாங்க. हाँ, मैंने तुम्हारी तरबियत करके तुम्हें नेक बना दिया है. உங்களை நான் தர்பியத் செஞ்சு நல்ல பிள்ளைகளா வளர்த்திருக்கிறேன் நான். और अल्लाह ताला फरमाते हैं, वहुव यतवल्ला सालिहीन, अल्लाह नेकों को खुद संभालता है. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சாலிஹானவர்களை அவன் பொறுப்பெடுக்கிறேன்னு சொல்லி. चुनाचे बाद में लोगों ने देखा कि उमर बिन अब्दुल अजीज के बच्चे जिनको हिस्से में 2-2 रुपए मिले थे, जब मैदान जिहाद में जाने का वक्त आता तो वो घोड़ों और सोने और चांदी का सदका किया करते थे और अल्लाह के रास्ते में दिया करते थे. और मोहम्मद बिन मसलमा जो पैसे देने के लिए तैयार था, उसके बेटे मस्जिद के दरवाजे पे भीख मांगते थे. பின்னால அல்லாஹ் இந்த நிலைமை எப்படி மாற்றி அமைச்சான்றால், அது உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிள்ளைகள் ஒவ்வொரு ஆள் யாருக்கு வராசு சொத்துல 2 ரூபா பணம் கிடைச்சிச்சோ, எப்ப எல்லாம் அல்லாட தீண்ட தேவை வருமோ, அல்லாட பாதிர தியாகம் செய்ய வேண்டி வருமோ, குதிரைகள் வேணுமா, தங்கம் வேணுமா, வெள்ளி வேணுமா, அள்ளி அள்ளி சதக்கா கொடுக்கிறாக்களா இருந்தாங்க.
இவற்றை குறை சொல்லி நான் காசிதாரன் சொல்லி பேசினாரே முகமது பின் மஸ்லமா, அவருடைய பிள்ளைகள் மஸ்ஜிதுடைய வாசல்ல நின்று பிச்சை எடுத்தாங்க. அல்லாஹ் அப்படி நிலைமையை அமைச்சு காட்டினார். इसलिए अपने बच्चों का जहन बनाएं, हम दुनिया के तालिब नहीं, हम आखिरत के तालिब हैं। அதனால உங்களோட பிள்ளைகளுக்கு இந்த யோசனையை உண்டாக்குங்க, நாங்க துனியாதாரிகள் அல்ல, நாங்க ஆகிரத்தை சமைக்கிற ஆக்கள் என்ற யோசனையை உண்டாக்குங்க. दुनिया इम्तिहान की जगह है, यहाँ अल्लाह को राजी करना है। உலகம் இது சோதனைக்குள்ள இடம், இங்க அல்லாஹ்வை திருப்திப்படுத்தணும், அவ்வளவுதான். हदीस में आता है इर्तहलत दुनिया मुदबिरा वरतहलत आखिरत मुक़बिला वलिकुल्लि वाहिदतिन मिनहुमा बनून फकूनू मिन अबनाइल आखिरह वला तकूनू मिन अबनाइद दुनिया फ़इन्नल यौम अमलुन वला हिसाब वगदन हिसाबुन वला अमल। दुनिया दिन ब दिन दूर हो रही है, आखिरत दिन ब दिन करीब आ रही है, और आखिरत के भी तलबगार हैं, दुनिया के भी तलबगार हैं। तुम दुनिया के तलबगार न बनना, तुम आखिरत के तलबगार बनना, इसलिए कि आज अमल का वक्त है, हिसाब नहीं। कल हिसाब होगा, अमल नहीं हो सकेगा। ஹதரத் ஒரு ஹதீஸ் சொன்னாங்க, உலகம் நாளுக்கு நாள் அது அப்படியே பின்னால பேச்சு கொண்டிருக்குது, பின்னுக்கு பேச்சு கொண்டிருக்குது, அழிவை நோக்கி. மறுமை நாளுக்கு நாள் எங்களை சந்திக்க முன்னால வந்து கொண்டிருக்குது. சில பேர் துன்யா பின்னு கூட்டுறாங்க, சில பேர் ஆகரத்துக்கு பின்னு கூட்டுறாங்க. நீங்க துன்யா பின்னு கூட்டுறாங்களா, இங்க வேணாம், நீங்க ஆகரத்தை தேடுறவளாக ஆகுங்க. ஏட்டா இப்ப உள்ள நேரம் இது அமல் செய்யறது, இங்க கேள்வி கணக்கு இல்ல. பின்னுக்கு ஒரு நாள் வரும், அங்க கேள்வி கணக்கு தான் நிக்குது, அங்க அமல் கிடையாதுன்னு சொல்லி. अब जो आखिरत का तालिब होगा वो अजान सुन के नमाज में सुस्ती नहीं करेगा। அதில் சொல்லாங்க, இப்ப அந்த ஆகரத்தை தேடுறாங்க அடையாளம், அவர் எப்ப அதான் சத்த கேட்பாரோ, இவர் இப்ப தொழுகைக்கு போறதுல சோம்பல் செய்யறால இருக்க மாட்டார். जो औरत आखिरत की तालिबा होगी वो कभी भी बेपर्दगी की तरफ नहीं जाएगी। எப்ப ஒரு பெண் ஆகரத்தை தேடுறவளாக இருப்பாளோ, ஒரு நாளும் ஃபர்தால குறை செய்யறதன் பக்கம் அவள் போக மாட்டார். जो आखिरत का तालिब होगा वो म्यूजिक नहीं सुनेगा, म्यूजिक सुनने में मजा आता है, लेकिन वो आखिरत का तालिब होगा तो म्यूजिक के मजे को कुर्बान करेगा जन्नत के मजे पाने के लिए। யாரு ஆகரத்தை தேடுறவர் அடிப்பாரோ அவரை மியூசிக் கேட்க மாட்டார். மியூசிக் கேட்கறதுல ஒரு ருசி இருக்குதான், அவர் ஆகரத்துடைய அந்த தேட்டத்துல மியூசிக் கேட்கிற அந்த இன்பத்தை தியாகம் செய்வார். जो आखिरत का तालिब होगा वो हराम नहीं कमाएगा। யார் ஆகரத்தை தேடுற மனுஷன் அடிப்பாரோ இவர் ஒரு நாளும் ஹராம் சம்பாதிக்க மாட்டார். जो आखिरत का तालिब होगा वो औरतों को नहीं देखेगा। யார் ஆகரத்தை தேடுறவர் அடிப்பாரோ ஒரு நாளும் இவர் அந்நிய பெண்களை பார்க்க மாட்டார். जो आखिरत का तालिब होगा वो मोबाइल का गलत इस्तेमाल नहीं करेगा। யார் ஆகரத்தை தேடுறவர் அடிப்பாரோ இவர் ஒரு நாளும் தன்னுடைய மொபைல பாவத்துக்கு பாவிக்க மாட்டார். जो आखिरत का तालिब होगा वो कोई गुनाह नहीं करेगा। யார் ஆகரத்தை தேடுறவர் அடிப்பாரோ அவர் ஒரு நாளும் எந்த பாவமும் செய்ய மாட்டார். इसलिए अपने घरों में, अपनी मजालिस में, अपनी महफिलों में जहां बैठे आखिरत के तस्करे जिंदा करें। அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க எங்க இருந்தாலும் உங்களோட மஸ்ஜித்லயும் உங்களோட வீட்லயும் உங்களோட சபைகள்லயும் எல்லா இடத்துலயும் ஆகிரத்தை தயாரிக்கணும் என்ற யோசனையை உருவாக்குறதுக்குள்ள முயற்சி செய்யும். ये कहें दुनिया मुख्तसर है, चंद रोजा है, असल आखिरत है। இதை சொல்லுங்க, உலகம் கொஞ்ச நாள் அது முடிஞ்சு போய்த்திடும், அசல் அடிப்படை ஆகிரம் தான் என்றதை செல்லுங்கன்னு சொல்லுங்க. एक दिन जरूर मरना है, अल्लाह के सामने पेशी होनी है। ஒரு நாள் கட்டாயம் மௌத்தாகியே ஆகணும், அல்லாஹ்க்கு முன்னால நாங்க நிப்பாட்டப்பட்டே ஆகணும். अल्लाह करे जब अल्लाह के सामने पेशी हो तो हम शर्मिंदा न हो। அல்லாஹ் தாலா இப்படி எல்லாருக்கும் ஆக்கி தருவானாக. அல்லாஹ்க்கு முன்னால நிப்பாட்டப்பட்ட நேரம் இந்த வெக்கம் அவமானம் வராம அல்லாஹ் பாதுகாப்பானாக. अल्लाह हमसे खुश हो, जब हम जाएं तो अल्लाह खुश हो। நாங்க எப்ப அல்லாஹ்க்கு முன்னால போவோமோ அந்த நேரம் அல்லாஹ் எங்களை பார்த்து சந்தோஷப்படுற நிலைமை அல்லாஹ் எங்களுக்கு உண்டாக்கி தருவானாக. दो बुजुर्गों के वाकया सुन लीजिए। ரெண்டு பெரியார்களோட சம்பவம் அதுல சொல்ல போறோம். एक मौलाना इलियास साहब के भाई का, एक मौलाना इलियास साहब के वालिद का। ஒன்று மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி சகோதரர், அடுத்தது மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி பாப்பா. मौलाना इलियास साहब के जो बड़े भाई थे उनका नाम था मौलाना यहिया साहब। மௌலானா இலியாஸ் சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி நானா இதுதான் அவங்களோட பேரு மௌலானா யஹ்யா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி. ये बड़े भाई थे मौलाना जकरिया साहब के वालिद थे। அது மௌலானா ஜக்கரியா சாஹிப் ரஹ்மத்துல்லாஹி பாப்பா வாஹித் தான். जब उनके इंतकाल का वक्त आया तो किसी ने पूछा क्या हाल है। அவங்களோட வஃபாத்துடைய நேரம் ஒரு ஆள் கேட்கிறார், ஹஜ்ரத் என்ன நிலைமைன்னு கேட்டான். फरमाने लगे सारी जिंदगी आज के दिन की तैयारी की है, आज बहुत खुश हो। என்ன பதில் தெரியுமா? முழு வாழ்க்கையும் இந்த நாள தயாரிப்புக்காக தான் நான் கழிச்சேன்,
ஆனால் இன்றைக்கு சரியான சந்தோஷமான நாள், சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னான். ये मौलाना इलियास साहब के भाई थे இது மௌலானா இலியாஸ் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நானாட பேச்சு. और मौलाना इलियास साहब के जो वालिद थे उनका नाम था मौलाना इस्माइल साहब। மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி வாப்பாட பேரு மௌலானா இஸ்மாயில் சாப் ரஹ்மத்துல்லாஹி। उन जब उनका इंतकाल हुआ तो मुजमा बहुत ज्यादा आया था जनाजा पढ़ने के लिए, तो रश की वजह से तदफीन में देर हो गई। எப்ப அவங்களோட வஃபாத் உண்டாகிச்சோ பெரிய மஜ்மா, பெரிய சபை, பெரிய கூட்ட மக்கள் ஒன்று சேர்ந்தான். இப்ப அடக்கிறது லேட் ஆகிட்டு. तो उस जमाने के एक आरिफ को, एक अल्लाह वाले को मौलाना इस्माइल साहब की ज़ियारत हुई और फरमाया भाई मेरे रिश्तेदारों से कहो मुझे जल्दी से दफन करो, इसलिए कि हुजूर सल्लल्लाहु अलैहि वसल्लम और सहाबा कब्र पे खड़े मेरा इंतजार कर रहे हैं, मुझे शर्म आ रही है। மௌலானா இஸ்மாயில் சாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த நேரம் வாழ்ந்த ஒரு அல்லாஹ்வுடைய நேசத்துல கடவுள வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாய் நீங்க பேசி இந்த குடும்பத்தார்களுக்கு செல்லுங்க, அவசரமாக என்ன அடக்க சொல்லி தாமதிக்க வேணாம் என்று. ஏனென்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களும் என்ன கபர்ல என்ன காத்து கொண்டிருக்கிறாங்க, அவங்கள காக்க வைக்கிறது வெட்கமா இருக்குது, என்ன அவசரமாக அடக்க செல்லுங்கன்னு சொல்லி சொன்னாங்க. तो आखिरत का जहन बनाएंगे इंशाल्लाह, ஆகிரத்துடைய சிந்தனையை உண்டாக்குவோம் இன்ஷா அல்லாஹ்। हर एक का ये जहन बनाए, हमें आखिरत बनानी है। ஒவ்வொரு ஆளும் இந்த சிந்தனை உண்டாக்குவோம், என் ஆகிரத்தை சமைச்சு கொள்ளணும். दुनिया जरूरत है, मिल जाए तो भी ठीक है, नहीं मिलेगी तो सब्र करेंगे। உலகம் அது தேவைக்கு பாவிக்கிறது, கிடைச்சா அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்கலையா அப்பையும் அல்ஹம்துலில்லாஹ்। अल्लाह ताला से दुआ है कि अल्लाह ताला हम सबको आखिरत का तलबगार बना दे। அல்லாஹ்விடத்துல இந்த துஆ செய்யலாம், அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் ஆகிரத்தை தேடக்கூடியவர்களாக ஆக்குவானாக। अल्लाह हमारे अहल व अयाल को भी दुनिया का तालिब न बनाए, आखिरत का तालिब बनाए। அல்லாஹ் எங்களோட கூட்டம் குடும்பத்தார்களையும் துனியாட தேடுறவர்களாக இல்லாமல் ஆகிரத்தை தேடுற அந்த உண்மையாளர்களாக ஆக்கி தருவானாக। व आखिर दावाना अनिल हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन।